அப்படி இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அதுக்குள்ள இளவரசி என் பொண்டாட்டியா இருப்பா. இருக்கவே இருக்காரு என் மாமனார். அவர்கிட்ட பல பெட்டுகளை போட்டு உருவிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இனிமே உருவத்துக்கு அந்த ஆள்கிட்ட என்னடா இருக்கு? என் பொண்டாட்டி நகையை ஏமாத்தி செலவு பண்ணுவீங்க. அதனாலதான் கிழவி காதுல லேசா போட்டேன். இதை பாருமா, இவன் நகையை திருடி போயிட்டான்னு சொல்லி உங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. திருடுனது உண்மைதான், ஆனா திருடுனது இவர் இல்ல, நான் தான். இந்த நகைக்காதாம இவ்வளவு கலண்டா பாருமா, எல்லாம் சரியா இருக்கான்னு பாரு. ரோடுல கூட பார்க்காம எப்படி குடிச்சிட்டு வரானுங்கன்னு. நேத்து நடந்த எதுவுமே எங்க அப்பா கிட்ட நான் சொல்லல. ஆனா இனிமே அப்படி பண்ணாதீங்க. அண்ணே, நான் போயிட்டு வரேன். எங்கப்பா? சிமெண்ட் கிடைக்குண்ணே. சிமெண்ட் கிடைக்கா? ஏப்பா, இன்னைக்கு ராத்திரி நீ ட்ரைனிங் கிளம்பணும் இல்ல? ஆமாண்ணே, அது ஓனர் கிட்ட சொன்னா அவரும் வேற ஆளை ஏற்பாடு பண்ணிப்பார்ல. சரி சரி, சீக்கிரமா சொல்லிட்டு வா. இல்லண்ணே, வர்றதுக்கு மத்தியானத்துக்கு மேல ஆயிடும். நான் புக் பண்ண ஆர்டர் டெலிவரி டைம்ல இருக்கு. அதை முடிச்சு கொடுக்கறது தானே மரியாதை. சரி சரி, கலெக்ஷன்லாம் இன்னைக்கே முடிஞ்சிடும்ல? டென்ஷனா எதுவும் பேசிடாத, சரியா? அதெல்லாம் ஜாக்கிரதையா இருப்பேண்ணே. உனக்காக வேண்டதுக்கு தானே அப்பா கோயிலுக்கு போயிருக்காரு. அவர் வந்ததும் சொல்லிட்டு கிளம்பு. எப்படியும் மத்தியானம் வந்துட போறேன். ராத்திரி தானே ஊருக்கு போக போறேன். அப்பாட்ட சொல்லிட்டு போயிடுப்பா. அவ்வளவு நேரம் அப்பா கூட தானே இருக்க போறேன். போயிட்டு வரேன். சரி. சபாபதி அண்ணா, உள்ள ஐயர்கிட்ட சொல்லிட்டேன். சரி, பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்த உடனே பூஜையை ஆரம்பிச்சிடலாம். சரி, மண்டபத்துக்கு அவங்க வேன்ல வந்துருவாங்க. நாம போறதுக்கு ஒரு வேன் இருக்கு, இல்ல இன்னொரு கார் வேணுமா? தேவையில்லைண்ணே, ஒரு வேன் போதும். அப்படி தேவைன்னா இன்னொரு ட்ரிப் அடிச்சுக்கலாம். சரி. அப்பா, தீபாக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா? பெரியப்பா, சத்தியமா நான் கேட்கல, இவதான் கேட்டா. சரி சரி, யார் கேட்டா என்ன? சபாபதி அண்ணா, குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு போய் என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிக்கலாம். சரிண்ணே. அண்ணா நீங்க வைங்கண்ணா, என்கிட்ட இருக்கு. நான் தான் வருவேன், உன் இஷ்டத்துக்கு வாங்கி கொடுக்க கூடாது. நான் தான் கேட்கவே இல்லைன்னு சத்தியம் பண்ணல. அப்படியே வர. ஏய், அவளை ஏண்டி திட்டுற? அவளையும் கூட்டிட்டு போடி. அண்ணா, தேவையில்லாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை ஏன்னா இங்க வர சொன்னீங்க? நேரத்தோட பூஜை முடிச்சு நாம மண்டபத்துக்கு போயிருக்கலாம்ல. புரியாம பேசுறியே. மாப்பிள்ளை கோயிலுக்கு வரேன்னு சொன்னா நான் எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? என்ன சித்தப்பா இப்படி கேட்டுட்டீங்க? இப்ப பிரிச்சு பேசினது மட்டும் எங்க மாமா காதுல விழுந்தது, அவ்வளவுதான். அவருக்கு இப்படி பேசினாலும் பிடிக்காது, தெரியுமா? இளவரசி, கொஞ்சம் போனை கூட. மாப்பிள்ளைக்கு ஒரு போன் பண்ணணும். இந்தாங்கப்பா. நீயே போட்டு கொடு. அவங்க எங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு கேட்கணும். ரிங் போதுப்பா. சொல்லு இளவரசி. மாப்பிள்ள, நான் இளவரசி அப்பா பேசுறேன். ஓ, சொல்லுங்க மாமா. நீங்க கிளம்பிட்டீங்களா? வந்துட்டோம் மாமா. இங்க போற சிக்னல் தான் இருக்கும், வந்துருவோம். நான் இங்க கோயிலுக்கு வந்து பூஜைக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன். நீங்க வந்த உடனே பூஜையை முடிச்சுக்கிட்டு நாம நேர மண்டபத்துக்கு கிளம்பிடலாம். சரி மாமா, வந்துடும். ஏப்பா தம்பி, யாருப்பா போன்ல? இளவரசியோட அப்பா. எப்பவுமே இந்த லீலா அப்படிதான். பேசிட்டேன், வந்துகிட்டு இருக்காங்களாம். சரிப்பா, கொஞ்ச நேரம் உட்காருங்கப்பா. காலையில இருந்து ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. உட்கார்ந்தா கல்யாணம் நடந்துருமா? என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் ஓடி ஆடி வேலை செஞ்சா தானே எனக்கு பெருமை. மாமா. ஆஹா, மங்களபுரத்தி வா வா. என்ன நீ மாத்திரம் வந்திருக்க? அப்பா மேல பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. உட்காரு. வாப்பா, சரி. உட்காரு. அடே கொஞ்சம் இருங்க. என்னப்பா நீ வேற ஒரு வேனை பேசி வச்சுக்கிட்டு சொந்தக்காரங்களாம் கூட்டிக்கிட்டு கோவில்ல போய் இறங்குறத விட நேரா மண்டபத்துல போய் இறங்கிடலாம்ல. பேசாம வாப்பா, எல்லாம் ஒரு கணக்கோட தான் பண்ணிட்டு இருக்கேன். கார்த்திகேயனா சும்மாவா? அவர் பண்றதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கும். ஏன்னா ஏன் வளர்ப்பாச்சே. அதுதான் நாங்க பண்ண தப்பு. நாங்க அவனை வளர்த்து இருந்தோம்னா இந்த அளவுக்கு அவன் பண பேயா கணக்கு பார்த்துருக்க மாட்டான். என்னங்க சொல்றீங்க? இனிமே சொல்லி என்ன பிரயோஜனமாக போகுது? ஏண்டி பார்வதி, மண்டபத்துக்கு வரும்போது எல்லா நகையும் எடுத்துட்டு வந்துருவாங்கல்ல? அப்படிதான் சொன்னாங்க. பக்கத்துல ஏதாவது நல்ல ஹோட்டல் இருந்தா அம்மாவுக்கு ஏதாவது டிஃபன் வாங்கிட்டு வாமா. அம்மா சரியா சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறோங்கிற பதட்டத்துல அவ சாப்பிடவே மாட்டேங்கிறான். இந்த போய் வாங்கிட்டு வா. இது ஏது பணம்? அம்மா கொடுத்தாங்கப்பா, டிஃபன் வாங்க சொல்லி. பாத்தியா, நான் சொன்னது சரிதானே? அவளால பசி தாங்க முடியாது. அம்மா டிஃபன் வாங்க சொன்னாங்க, ஆனா அவங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். நீங்க சொன்ன அதே காரணம் தான் அம்மாவும் சொன்னாங்க.
நான் வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பா. சரிப்பா, உன்னை நம்பி தான் இருக்கேன். பாத்துருங்க. வா வா வா. அவளை அப்பப்ப கொஞ்சம் வெக்கமா சொல்லு. மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வந்துட்டாங்க. வாங்க சம்பந்தி, வாங்க. நாங்க ஒண்ணு லேட் இல்லையே சம்பந்தி. சரியான டயத்துக்கு வந்திருக்கீங்க. பூஜை ஆரம்பிச்சிடலாமா? பசங்க எல்லாம் கூல்ட்ரிங்க் சாப்பிட கடைக்கு போயிருக்காங்க, வந்துட்டோம். சம்பந்தி அம்மா, உங்க சைடுல எல்லாரும் வந்தாச்சுல்ல? எல்லாரும் வந்தாச்சு. இளவரசியோட ஃப்ரெண்டு நளினி வரேன்னு சொல்லியிருக்கா. ஏமா அவ எங்க இருக்கா என்ன ஏதுன்னு ஒரு ஃபோன் பண்ணி பாருமா. சரிம்மா. அப்புறம் உங்களுக்கு எல்லாம் சௌரியமா நல்ல சௌரியமா வந்து சேர்ந்தோம். ஒரு குறையும் இல்ல. வாங்க 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 வந்து உட்காருங்க. வாங்க. ஹலோ, எங்கடி இருக்க? வீட்ல தாண்டி இருக்கேன். அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு நான் வந்துடுறேன்னு. ஓ, இப்ப பரவாயில்லையா? ஆனா நாளைக்கு கல்யாணத்துக்கு வந்துருவேன்னு சொல்றாங்க. சரி, ஓகே. நீ அப்போ ஒண்ணு பண்ணு, நீ ஸ்ட்ரெயிட்டா மண்டபத்துக்கு வந்துரு. நாங்க இங்க பூஜை முடிச்சுட்டு அங்க வந்துடுறோம், சரியா? சரி. வணக்கம் சம்பந்தி. வணக்கம். வணக்கம் மாப்பிள்ள. குழந்தைகளுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தியா? எல்லாம் வாங்கி கொடுத்துட்டானே. அப்பா, நல்லி வரத்துக்கு லேட் ஆகுமா? அவளை நேரம் மண்டபத்துக்கே வர சொல்லிட்டேன். நம்ம பூஜை ஆரம்பிச்சிடலாம்ப்பா. சம்பந்தி, பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? சம்பந்தி, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. அண்ணா போயிட்டு வாங்க. என்ன சம்பந்தி? ஒண்ணு இல்ல சம்பந்தி, பண நகையெல்லாம் ரெடியா இருக்குல்ல? ரெடியா இருக்கு. அதுக்கெல்லாம் சம்பந்தி, பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது பாருங்க. எல்லாம் ரெடியா இருக்குங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இதுல இப்படி வா. அப்பா, என்னப்பா? ஒண்ணும் இல்லம்மா, அங்க மண்டபத்துல எல்லா ஏற்பாடும் சரியா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இதுல நீ வா. என்னங்க, என்ன தேடுறீங்க? நகையெல்லாம் வச்சிருந்த சூட்கேஸ் எங்க? நகை வச்சிருந்த சூட்கேஸ் கொண்டு வரலையா? கொண்டு வரலையான்னு என்னையே கேட்டா. ஐயோ, சம்பந்தி வந்த உடனே முதல்ல அதை பத்தி தான் கேட்டாரு. லீலா தாங்க எடுத்து வச்சா. ஏ லீலா, இங்க வா. அம்மா, என்ன லீலா, நீ தானே பொறுப்பா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கணும். கேக்குறேன், இருங்க. லீலா, நகை இந்த சூட்கேஸ் எடுத்து வைக்கலையா? நான் எடுத்து வச்சேனேம்மா, இங்கதான் இருக்கும் பாருங்க. என்னம்மா அது, ரெண்டு பேரும் திருப்பி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. இங்க இல்லைன்னா நான் வீட்டுல போய் பாக்குறேன். வீட்டு சாவி என்கிட்ட தான் இருக்கு. அப்பா, நானும் வரேன். வேண்டாமா, நீ இங்க இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்க. ஏங்க, வேன் எடுத்து போயிட்டு வந்துருங்களேன். அவன் மண்டபத்துக்கு போயிருக்கான், நான் எதிரையோ போறேன். சரிங்க, சீக்கிரம் வந்துருங்க. ஏண்டி இப்படி பண்ண? நான் தான் மறந்துட்டேன், நீ எதுவும் எடுத்துக்க கூடாதா? டென்ஷன் ஆகாதம்மா, அப்பா கொண்டு வந்துருவார், நீ வா. கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. எதுக்குடி ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்க? ஆமா, நீ அப்பாவுக்கு வாங்க சொன்ன, அப்பா உனக்கு வாங்க சொன்னாரு, அதான் ரெண்டு. சாப்பிடுறியா? என்னம்மா யோசிக்கிற? இல்லடி, அப்பாவும் பசியோட இருப்பாரு, அவரும் வந்துட்டோம், ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுறோம். சரி. ஏன்பா, கொஞ்சம் வேகமா போப்பா. ஏது இறங்கி ஓடினா கூட உனக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போய் சேர்ந்துருவோம் போல இருக்க. ஏன் போக வேண்டியது தானே? 200 ரூபா கேட்டேன், 150 ரூபா பேசி வர. மெதுவாக தான் போவேன். இஷ்டம் தான் வா, இல்லை இறங்கி போயிடு. ஏன்பா, கட்டுப்படி ஆகலைன்னா ஏன் சவாரிக்கு ஒத்துக்கிறேன்? அங்கேயே முடியாதுன்னு சொல்லிட வேண்டியது தானே? நீ 200 ரூபா கேட்ட, நான் 2000 ரூபா தரேன்னா உடனே 10 நிமிஷத்துல கொண்டு போய் விட்டுடுவியா? இல்ல 4000 ரூபா தரேன்னா அடுத்த செகண்ட்லயே கொண்டு போய் விட்டுடுவியா? என்னப்பா, கொஞ்சம் வேகமா போனா இவ்வளவு பேசுறீங்க. கொஞ்சம் மரியாதையா பேசுறதுக்கு. பா, ஒரு வயசானவன் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருப்பா. அதுக்காக இவ்வளவு வேகமா போகாத.
ஞாபகமா அந்த சூட் கேஸ் எடுத்து வச்சிருந்தா இந்த பேச்செல்லாம் கேட்டிருக்க வேண்டாம். அதான் வேகமா போறேன்ல, சும்மா புலம்புற. நான் ஒண்ணு சொல்லலப்பா, நான் வேற எதையோ சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கேன். நீ போறபடி போ. டிரைவர் தம்பி, உனக்கு பொண்ணு இருக்கா? இருக்கு. ஏன்? அதுக்கு கல்யாணம் வச்சு அதுக்காக அலையும் போது தயவு செஞ்சு ஆட்டோல போயிடாத, உன் சந்தோஷமே கெட்டுடும். நீ கேட்டபடி 200 ரூபா கொடுத்துட்டேப்பா, நீ கொஞ்சம் மெதுவாவே போ. இதை நான் பயந்து கொடுக்கல, நீயும் பெண்ணை பத்து வாங்குறியே அதனால கொடுக்குறேன்னு சொல்றேன். சார், உங்க பொண்ணு கல்யாணமா? ஆமாப்பா. மாப்பிள்ளை யாரு சார்? ஒரு பையன்தான். இளவரசி, நாங்கள் அது கோயிலுக்கு வந்தோம் தெரியுமா? அதை சாக்கா வச்சு இனிமே மனசு நோக்கடிக்க மாட்டேன்னு கடவுள் மேல சத்தியம் பண்ணுறதுக்காக தான். அதான் சத்தியம் எதுவும் வேணான்னு சொல்லிட்டேனே. உன் மனசு ஆறலேன்னு நினைக்கும் போது என் மனசு ஆற மாட்டேங்குது இளவரசி. நான் அப்படியெல்லாம் நினைக்கல. நீங்க ஏன் அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? சரி, ஓகே, அதை பத்தி இல்லைன்னா வேற எதை பத்தியா பேசுவோம். வேற என்ன? வேற என்ன? வேற ஏதாவது? அதை பத்தி பேசதான் இன்னும் நம்ம முழு வாழ்க்கை பாக்கி இருக்கே. நாளைக்கு நேரம் நம்ம கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப த்ரில்லா இருக்கு. அட்லீஸ்ட் அதை பத்தியா பேச வேண்டாமா? நான் சாமி கும்பிட்டுட்டு வரேன். ஏய், எதுக்கு அதான இப்போ? பூஜை விளையாட கூப்பிட்டா வர மாட்டேங்குது. உனக்கு அதான் பிரச்சனையா? எனக்கு அதான் பிரச்சனை. போ. மாமா, ஹாய். என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஓ, தரிசனத்துக்காக தான் நிக்கிறீங்களோ? மாமா டியர் ஃப்ரெண்ட்ஸ் புவனா, ஜோதி. ஹாய். ஹாய். கார்த்திகேயன். இளவரசி அக்காவை லீலா மாதிரி நினைச்சிடாதீங்க. அப்படியே இவளுக்கு ஆப்போசிட் அவங்க. அதான் தெரியுமே. ஏய், தெரியுமாண்டி? தெரியுமா உங்களுக்கு? அக்கா, பாத்தீங்களா, உங்க கல்யாணத்துக்கு நாங்க முதல் நாளே வந்துட்டோம். அவ நேத்தே கிளம்பிட்டா, நாங்க தான் புடிச்சு வச்சிருந்தோம். சோறு போடுறேன்னு சொன்னா போதும், பொட்டி படுக்கையோட வந்து சேர்ந்துருவா இவ. பாருங்கக்கா. அக்கா, இங்க இருந்து நேரா பியூட்டி பார்லர் தானே போறோம். நீ வேற, அக்கா அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி? நீங்க பார்லருக்கு வரலனா எங்க கைவனத்தை காட்ட வேண்டியிருக்கும். அக்கா பாத்துக்கா, இவ மேக்கப் பண்ணி ஒரு கல்யாணமே நின்றுருக்கு, ஜாக்கிரதை. ஹே லூசு, எங்க எதை பேசணும் விவசாய இல்ல? அக்கா, நீங்க பியூட்டி பார்லர் போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. ஏன்னா மாமாவே ஃபேஷியல் பண்ணிருக்கும் போது நீ பண்ணலனா எப்படி? ஏய், ஃபேஷியல் பண்ணிருக்கு தெரியுமா? மாமா, வழிஞ்சது போதும், வாங்க. சும்மா நீங்க. கொஞ்சம் இருப்பா, வந்துடுறேன். சரிங்க சார். கோவிலுக்கே போ. சரிங்க சார்.
என்னம்மா சின்ன வயசுல சரியா சாப்பிடலனா பூச்சாண்டி கிட்ட புடிச்சு கொடுத்துருவேன்னு சொன்ன மாதிரி படிக்கலன்னு ஆம்பளை கிட்ட புடிச்சு கொடுத்துருவாங்கற? ஆமா. ஏய் அப்ப ஆம்பளை பூச்சாண்டி ஒண்ணா? கிட்டத்தட்ட அப்படிதான். ஒரு வார்த்தை சொன்னாலும் திரு வார்த்தைக்கா. உனக்கு என்ன இத பத்திலாம் தெரியும்? பெருசா கருத்து சொல்ல வந்துட்ட? ஏன் இத பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணுமா என்ன? என்ன சத்தம்? எனக்கு என்ன பயமா இருக்கு. என்னம்மா? சரி வா, எந்திரி வா. மெதுவா மெதுவாம்மா. ஆத்துமா இளவரசி 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 எப்படி இருக்க நீ? என்னமோ எனக்கு பயமா இருக்கு. கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. நிறுத்துங்க. அப்பா! ஐயோ! அப்பா! நில்லுங்க. அப்பா! அப்பா! யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. எல்லாரும் நின்னு ஏன் வேடிக்கை பாக்குறீங்க? வண்டியை கூப்பிடுங்க. யாராச்சும் வண்டியை கூப்பிடுங்க. ஐயோ! என்ன பண்றதுன்னு புரியலையே. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? போரூர் பக்கத்துல இருந்து பேசுறேன் சார். கிருஷ்ணா நகர் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு சார். சார் உடனே வாங்க சார். சாப்பிடுங்க அத்தை. கம்பல் பண்ண வேண்டாம் மாமா. அக்கா, உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு. யாரு? டிஃபன் சாப்பிடு முதல்ல. அத்தை கொஞ்சமா சாப்பிடுங்க அத்தை. ஒண்ணு வேண்டாம். சொல்லு நளினி. என்னாச்சு? அம்மா கொண்டு இல்லையே. ஒண்ணும் இல்ல. ஆனா அண்ணா சொல்லு நளினி. அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இளவரசி. ஐயோ, எப்படி? பலமா ஒண்ணு இல்லல்ல? உன் அம்மா கிட்ட சொல்லிட்டியா? அவசரப்பட்டு சொல்லிடாத. அவங்க ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருக்காங்க. ஹாஸ்பிடல் கொண்டு போய் காமிச்சியா? இளவரசி, ஆக்சிடென்ட் ஆனது உங்க அப்பாவுக்கு. அப்பாவுக்கா? ஏன் அப்பாவுக்கா? ஆமா இளவரசி. என்னடி சொல்ற? நீ டென்ஷன் ஆகாத. உடனே கிளம்பி வா. எப்படி இருக்காரப்பா? நான் தான் டென்ஷன் ஆகாதன்னு சொல்றேன்ல. நீ முதல்ல உடனே கிளம்பி வா. எங்க இருக்க? சீக்கிரமா வாடி. சரி, அங்கே இரு, நான் வரேன். என்னம்மா
யார் போன்ல? சரிம்மா சரிம்மா கிளம்புமா. அம்மாவை கைத்தாங்கள என்னம்மா வாமா பாத்துமா எங்க பேசாம வாமா. எங்கடி என்னம்மா ஒரு சாதாரண மயக்கத்துக்கு போய் எங்க கூட்டிட்டு போற? அது அப்பா கிட்ட சொன்னேன், மயக்கத்துக்கு ஊசி போட்டுட்டு சின்னதா ஒரு வரலாம்னு செக்கப் தான், சொன்னாரு. நீ இத கவலைப்படாதீங்க. போய் அவர்கிட்ட ஏமா சொன்ன? ஏறு. எடுண்ணா. எடுண்ணா எடுண்ணா. ஹலோ, நான் சண்முகம் பேசுறேண்ணே. சண்முகம் என்னாச்சு? அண்ணே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணே. ஆக்சிடென்ட்? உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா? எங்க இருக்க நீ? எனக்கு ஒன்றும் அடிப்படலண்ணே. நான் ஓட்டிட்டு போன வண்டி ஒரு ஆட்டோ மேல மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணே. நீ வண்டி ஓட்டுனியா? உன்னை யாரா வண்டி ஓட்ட சொன்னாங்க? உனக்கு தான் லைசன்ஸே இல்ல. டிரைவர் என்ன வீட்டுல ஏதோ பிரச்சனையா, அவரால போக முடியல, அதனாலதான் நான் எடுத்து ஓட்டினேன். டேய் சரி, அடிபட்டவருக்கு என்னாச்சு? இப்ப எப்படி இருக்காரு? ஒன்னும் தெரியலண்ணே, பயமா இருக்குண்ணே. சரி சரி, நீ அழாத. எங்க இருக்க இப்போ? குன்றத்தூர் ரோட்ல இருக்கண்ணே. சரி, நீ அங்கே இரு, எங்க போகாத. நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். அண்ணா சீக்கிரம் வேணும், பயமா இருக்குண்ணே. சரி, பதட்டப்படாத, நான் வரேன். அப்பாவை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக சேர்த்திருக்கோம். நீ அங்க வந்துரு. அப்பாக்கு எதுவும் இல்லையே, நீ பதட்டப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு. எங்கக்கா போறோம்? அதான் ஆஸ்பத்திரிக்கு போறோம்னு சொன்னேன்ல. சித்தப்பா. என்னம்மா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போங்க. டிரைவர் சார், நேரா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க. சரிங்க சார். அண்ணே என்னை காப்பாத்துன. அண்ணா என்னை காப்பாத்துன. கொஞ்சம் சும்மா இருடா. முதல்ல அவருக்கு என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்குவோம். அவர் கையில காலில் விழுந்தாவது பிரச்சனை வராம இருக்க என்ன பண்றதுன்னு பாப்போம். ஒருவேளை அந்த ஆள் செத்து இருந்தா என் வாழ்க்கையே போயிடுன. சச்சா, அந்த மாதிரிலாம் ஆயிருக்காதுடா. ஒருவேளை அப்படி ஆயிருந்தா எகிரி போய் விழுந்த. டேய், அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகும்டா? என் நிலைமையை பத்தி யோசின. இத்தனை காலமா போராடி ட்ரைனிங் வரைக்கும் வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நாள் போஸ்டிங் கிடைச்சிரும். இப்ப போய் கேஸ் அது இதுன்னு மொத்தத்துல என் வாழ்க்கை ஒண்ணு இல்லாம போடுன. அப்பாவோட கனவுன
உடஞ்சு போயிடுவாருண்ணே. அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேனே. டேய் அண்ணே, நீ தானே எனக்கு கடவுள். என்னை கை விட்டுறதுனே காப்பாத்துன. எந்திர முதல்ல. அது உன்னால மட்டும் தானே முடியும். சரிடா, பொறுமையா இரு. ஓனருக்கு ஃபோன் பண்ணியா? என் ஓனர்கிட்ட சொன்னா இருந்தாலும் அடிச்சே கொண்டுருவானே என்ன. ட்ரைனிங் போறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கு. சரி சரி சரி, எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போ. அடிச்சு தூக்கிட்டு அப்ஸ்கான் கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுனே. சரிடா, அதெல்லாம் கூட நான் பாத்துக்கிறேன். நீ வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு போ முதல்ல. அப்பா இங்க அப்பா கூட இல்ல. சொல்ல அப்பாக்கு என்ன என்னாச்சு அப்பாக்கு? இளவரசி, நளினி ஏன் இங்க இருக்கா? நீதான் அவளை வர சொன்னியா? பேசாம அவளை மண்டபத்துக்கு வர சொல்லிருக்கலாம் இல்லையா? மாப்பிள்ள, உங்க மாமனார் பண்ற அட்டூழியத்தை பாத்தீங்களா? மண்டபத்துக்கு போறதுக்குலாம் நேரம் இருக்காது. ஊர்வலத்தை இங்க இருந்தே ஆரம்பிக்க வேண்டியதுதான். என்னாச்சு நல்லி, என்னாச்சு? நளினி என்னாச்சு? ஏய், என்னடி எதுவுமே பேச மாட்டேங்கிறவ? என்னக்கா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏய் நளினி, என்னன்னு சொல்லு. ஏமா நளினி, என்னாச்சுன்னு சொல்லாமா? என்னக்கா நளினி, என்னடி? என்னாச்சுமா சொல்லிட்டாளுமா? அப்பானா உங்க அப்பாவா? என்னமா சொல்ற? என்ன சொல்லடி? என்னடி என்னடி சொல்லு. என்னன்னு சொல்லடி. இளவரசி, என்னடி சொல்ற இவ? என்ன சொல்றா? எனக்கு புரியலடி எதுவும். என்னடி ஆச்சு? ஐயோ 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 ஐயோ, என்னடி ஆச்சு அவருக்கு? என்னாச்சு? என்னன்னு சொல்லு தோலே. ஐயோ, என்னால நம்ப முடியலையே. நான் மோசம் போயிட்டேன். என்ன வேணும்? ஒரு ஆக்சிடென்ட் விஷயமா எஸ்ஐயை பார்க்கணும். உள்ள போய் அவரை பாருங்க. சரிங்க. சார், சொல்லுங்க. ஒரு சிமெண்ட் வண்டி ஆட்டோல மோதின கேஸ். ஐ விட்னஸா? இல்ல சார். அடிபட்டவருக்கு வேண்டப்பட்டவரா? இல்ல சார். என்னையா எல்லாத்துக்கும் இல்ல இல்லன்னு சொல்ற? அப்ப ஆக்சிடென்ட் வண்டி ஓட்டுனது நீதானா? ஆமா சார், நான் தான் வண்டி ஓட்டிட்டு வந்தவன். என்னது, அந்த வண்டி ஓட்டுனது நீதானா? சார், என்னையா அந்த வண்டி ஓட்டுன டிரைவர் வந்திருக்கா சார்? பயங்க. உன் பேர் என்னையா? சுப்பிரமணியம். சுப்பிரமணியா சார். எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுற நீ? இன்னைக்குதான் முதல் முறையா கத்துக்கிறதுக்காக அடுத்தவங்க மேல போய் மோதுவியா? நல்லா ஓட்டுவேன் சார். லைசன்ஸ் எடுத்து 10 வருஷம் ஆச்சு. ஆனா கொஞ்ச நாளா தான் ஓட்டுறது இல்ல.
குடிச்சிருக்கியா? இல்ல சார். வேலாயுதம் சார். ஊதியா, நல்லா ஊதியா. இல்ல சார். எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? அது ஹார்ன் அடிச்சும் கவனிக்காம ஆட்டோக்காரன் வந்துட்டான். நான் பிரேக் போடுறதுக்குள்ள ஆக்சிடென்ட் ஆன உடனே நீ அங்க வரல? பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியல சார். வண்டி எங்கேயா இருக்கு? ஷெட்ல விட்டு வந்திருக்கேன் சார். சொந்த வண்டியா? இல்ல சார். ஹலோ சார். யாரு? பேசுறேன் சார். அந்த ஆக்சிடென்ட் கேஸ் இறந்துட்டார் சார். சரி, நான் வேலாயுதத்தை அனுப்புறேன், வைங்க. ஓகே சார். ஏயா, ஆக்சிடென்ட் ஆன பெரியவருக்கும் உனக்கு என்னையா முன்பகை? சார், அடிபட்டது யாருன்னு கூட எனக்கு தெரியாது சார். அவருக்கும் எனக்கும் என்ன முன்பகை இருக்க முடியும் சார்? என்னாச்சு சார்? ஆளு செத்துட்டாரு. யாரு சார்? நக்கலை பாரு. ஆளை போட்டு தள்ளிட்டு கேள்வியா கேக்குற. ஓரமா போய் உட்காரு. நீ தானே எனக்கு கடவுள். என்னை கை விட்டுறதுனே காப்பாத்துற. எந்திர முதல்ல. யோ, உங்ககிட்ட சொன்னாரு, போய் உட்காரியா. போயா. யோ, ஏன் அப்படி அழுகுற? இதோ பாரு, நீ பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. நீ சரண்டர் வேற ஆயிட்ட. ஒன்னும் பிரச்சனை இல்லையா. ஜாமீன்ல வெளியே வந்துடலாம். நான் திரும்பி வந்துருவேன் சார். போன உயிர் திரும்பி வருமா? பாவம், அவர் என்னென்ன கனவு கண்டுட்டு போனாரோ. சாதாரண கனவு இல்லையா, பெரிய கனவு. அவர் உயிரோட இருந்திருந்தா நாளைக்கு அந்த கனவு நனவாரத பார்த்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு பாரியா. அந்த ஆளோட பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணமா. அவருக்காக கோவில்ல அவர் பொண்டாட்டி பிள்ளைங்க சொந்தக்காரங்களா காத்துட்டு இருக்காங்களா. அதுக்கு நீ என்னையா பண்ணுவ? அவருக்கு அந்த திருமணம் வரைக்கும் தான் வாழ்க்கை இருந்திருக்கு, விடு. யோ, அல்லாதையா. ஓனருக்கு போன் போட்டு வண்டியோட மொத்த டாக்குமெண்ட் எடுத்து வர சொல்லு. 2 பேரும் அப்படியே ஜாமீன் கூட்டு வர சொல்லு. ஜாமீன் தொகை 20,000 ரூபாய். அதுக்கப்புறம் முறையா கோர்ட்ல விசாரிச்சு அப்படியே விட்டுருவாங்க. இதோ பாரியா, நீ இந்த அளவுக்கு உணர்ச்சி சுப்பட்டு இருந்தா வாழவே முடியாது. ஆக வேண்டியதா பாரு, புரியுதா? சார், என்ன வேலாயுதம்? நம்ம ஃபார்மாலிட்டிஸ் சொல்லி முடிச்சோம் சார். சரி, ஜிஹெச் போயிட்டு என்ன ஃபார்மாலிட்டிஸ்னு கிட்ட இருந்து முடிச்சிட்டு வா. ஓகே சார். வாயா வாயா. யோ, உன் வேலையை தான் வெளியே போறேன். ஏதாவது செலவு காசு இருந்தா கூடியா? காசு இல்ல சார். யோ, ஒரு 500-1000 கூடவா இல்ல? இல்ல சார். யோ, காசை வச்சுட்டு இல்லைன்னு சொன்ன நீ தான் ரொம்ப அவசரப்படுவ. இன்னும் கேஸ் எழுதல. இந்த கேஸை நான் தான் எழுத போறேன், அதை பாத்துக்க. சத்தியமா எதுவும் இல்ல சார். நல்ல ஆளியா. ஓனருக்கு போன போட்டு சீக்கிரம் வர சொல்லியா. மாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுமா? பண்ணதுக்கு அப்புறமா தான் பார்க்க முடியும். சிஸ்டர், நீங்க அப்பா கிடையாது. இங்க வாங்க. இவங்களை கூட்டி போக சொல்லுங்க சிஸ்டர். உள்ள போக கூடாதுமா, போமா. என்னம்மா
இந்த ஹாஸ்பிடல்ல கூட்டு போங்க என்ன பக்கம். பெத்த தகப்பண்ணி கட்டின புருஷனை பறி கொடுத்தீங்க என்ன பண்ணுவாங்க? ஏன் பொறுப்புல வரட்டுறீங்க? ஏப்பா உங்க வீட்ல ஒரு சாவு தான் நடந்துச்சு, இங்க டெய்லி 10-15 சாவு நடக்குது. இங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தா அடுத்த பேஷண்ட்ல எப்படி இருப்பாங்க? யோ எங்களுக்கு ஒண்ணு இங்க உட்காந்து ஆளுங்க வேண்டியது இல்ல. நீங்க போஸ்ட்மார்ட்டம் முடிச்சு நாங்க பாடி வாங்கி போயிடுவோம்ல. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் இல்ல, நாளைக்கு தான் கிடைக்கும் பாடி. ஏன் அப்படி பொறுப்புலாம் பேசுறீங்க? நீங்க பாட்டு போஸ்ட்மார்ட்டத்தை டிலே பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வரைக்கும் நாங்க துக்கத்தை அடக்கிட்டு அழகா உட்கார்ந்து முடியுமா? போஸ்ட்மார்ட்டம் பண்ணதால பத்தர முடியும். ஆக்சிடென்ட் ஆன லோடு வண்டி என்னோட தான் சார். வண்டியோட எல்லா பேப்பர்ஸும் கொண்டு வந்திருக்கீங்களா? இந்த கொண்டு வந்திருக்கேன் சார். ஏங்க ரெகுலரா ஓட்டுற டிரைவர் யாரும் உங்ககிட்ட இல்லையா? இப்படி டச் விட்டு போனால ஏன் வண்டி ஓட்ட விடுறீங்க? திடீர்னு அந்த டிரைவருக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு என்கிட்ட கூட சொல்லாம அவங்களே மாத்திக்கிட்டாங்க சார். சரி சரி, வண்டி ஆர்டிஓல காட்டி எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சிருங்க. சரிங்க சார். சார் அந்த சுப்பிரமணி அதோ இருக்கான். என்ன சுப்பிரமணி, கொஞ்சம் அப்படி வா. ஏப்பா நீ எப்பா வண்டி ஓட்டுன? டிரைவர் ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாரு, அதனால சண்முகம் வண்டி எடுத்தான். அவனை ஆக்சிடென்ட் பண்ணா? சொல்லுப்பா, நீ ஏன் வண்டி ஓட்டுன? இல்லைண்ணே, அவன் கிளம்பும் போது நான் பார்த்துட்டேன். இன்னைக்கு அவன் போலீஸ் ட்ரைனிங்காக ஊருக்கு போகணும், நீ அதுக்கு போய் ஏற்பாடு பண்ணுடான்னு சொன்னேன். அவன் கலெக்ஷன் பாக்கி இருக்கு, ஆர்டர் போட வேண்டியிருக்குன்னு சொன்னான். சரி நீ போ, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவனை அனுப்பிச்சிட்டேன். நீ ஓட்டி அந்த மனுஷன் சாகணும்னு விதி இருந்திருக்கு, என்ன பண்றது? ஃபீல் பண்ணி என்ன பண்ண? எல்லா தப்புக்கும் பிராயச்சித்தம் இருக்கு, அதுக்கு என்ன பண்ண முடியும்னு பாரு. அண்ணே, கலெக்ஷன் அமௌண்ட் வீட்ல இருக்கு, வாங்கிக்கிறீங்களா? நீ இங்கே இருக்க போற, ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணல? அட என்ன புள்ளப்பா நீ, அவன் போதையில தூங்கிக்கிட்டு இருக்கவன் மேல வண்டி ஏத்தி அவன் டிரைவர் மேல பழிய போட்டுட்டு தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். நீ என்னடா ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணாம இருக்க? சரி சரி, நானே ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்றேன். போலீஸ் கேஸ் அது இதுன்னு பயந்து ஓட மாட்டேல்ல? அண்ணே, நான் நீ பயந்த சுபாவம்பா, அதனாலதான் கேட்டேன். அப்படியே நீ ஓடி போனாலும் 2 பேருடைய ஜாமீன் பணம் தான் போகும். அப்படிலாம் போக மாட்டேன்னு. நீ தைரியமா இருக்கணும்னு தான்ப்பா நான் சொல்றேன். முருகேஷா, நீ உன் ரேஷன் கார்டு எடுத்துக்கிட்டு அப்படியே என் வீட்டுக்கு போய் என் ரேஷன் கார்டையும் எடுத்துக்கிட்டு நேர கடைக்கு போய் கொஞ்சம் பணமும் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துரு. இங்க நம்ம பையன் ஒருத்தன் ஆக்சிடென்ட் கேஸ்ல மாட்டிக்கிட்டான், அவனுக்கு 2 நபர் ஜாமீன் கொடுக்கணுமா, அதனாலதான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருப்பா. என்னப்பா போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதா? டாக்டர் லீவா, அதனால பாடி கிடைக்கிற நாளும் சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளவு கூட்டம்? எல்லாத்தையும் அனுப்பிட்டு நாளைக்கு வர சொல்லு. எல்லாம் சொல்லியாச்சு சார், மனுஷன் வந்து போயிருக்காங்க, விரட்டி அடிச்சா நல்லாவா இருக்கும். சரி, இடிச்சிட்டு போனவனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அவன் சரண்டர் ஆகி ஜாமீன் வாங்கிட்டு போயிட்டான். என்னது, இடிச்சுக்கணும் ஜாமீன்ல விட்டீங்களா? இது யாரு? செத்து போனவரோட பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் வச்சிருக்காங்கல்ல, மாப்பிள்ளை இவர் தான். ஹலோ, என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணது போதும், முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இது சாதாரண ஆக்சிடென்ட் கேஸ். அவனை உள்ள வைக்கணும்னா மோட்டிவேஷனோ முன்னுரோதமோ ஏதோ ஒன்று இருக்கணும் சார். நீங்க 1000 சொல்லுங்க சார். கொலகார சரண்டர் ஆன உடனே முதல்ல எங்களுக்கு தகவல் சொல்லணும்ல. சொன்னா என்ன சார் இப்படி பேசுறீங்க? செத்து போனது என் மாமனார் சார், தவிச்சுக்கிட்டு இருக்குது என் குடும்பம். ஏதோ பண்ணி அவனை ஜென்மத்துக்கு உள்ள வச்சிருப்பேன்ல. ஏமா லீலா, லீலா ஓர வர வழியில உட்காந்துருக்க வேண்டாமா, வாங்கம்மா அந்த பக்கம் போயிடலாம். இளவரசி வாமா. கொஞ்சம் வாங்க சார். எங்க எதுக்கு சத்தம் போட்டு அவங்களை தொந்தரவு பண்ணணும்? கொஞ்சம் வாங்க ப்ளீஸ், வாங்க சார். சார், இந்த மாதிரி ஆக்சிடென்ட் கேஸ் நாங்க எத்தனை பார்த்துருக்கோம்.
இடிச்சிட்டு போற எவனுமே பொறுப்பு இல்லாதவன் சார். ஏன் உங்களை மாதிரி யாரும் தட்டி கேட்க வர்றதில்ல. என்ன பண்ணியாவது அவனை உள்ள வைப்பன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் சார் இது. இந்த மாதிரி கொலைகாரங்களெல்லாம் விடவே கூடாது சார். சார் நான் சொன்னா எங்க எஸ்ஐ கேட்பார் சார். அவனை குறைஞ்சது ஒரு 4-5 வருஷமாவது உள்ள வைக்கலாம் சார். என்ன அதுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கு, சில பேரை கவனிக்க வேண்டியிருக்கு சார். அதுக்கெல்லாம் சட்டத்துல இடம் இருக்கானே? அதுக்கு தான் சார் காசுக்கு ஏத்த கேஸ். அத நான் பாத்துக்கிறேன். இப்பவே ஒண்ணும் தர வேண்டாம், படிப்படியா கொடுத்தா போதும். இப்ப ஏதாவது டோக்கன் அட்வான்ஸ் என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல காசு சார் இருக்கிறத கொடுங்க போதும் சார். சார் எடுங்க சார். இந்த 300 ரூபா வச்சுக்கோ. வா. யோ நீ எங்க? ஆல்கஹால் டெஸ்ட் எடுக்கணும்னு கூட்டிட்டு வந்தாங்க. யோ அவங்க எல்லாரும் ரொம்ப கோபத்துல இருக்காங்க. அவங்க கையில கிடைச்ச உரிச்சு உப்பு கணம் போட்டுருவாங்க. ஆமா சார், என்னால ஒரு குடும்பம். யோ பரிதாபப்படுற நேரமா போயா போயன்னு சொல்றல. யோ போயா, தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம். என்ன பிரச்சனை சார்? ஒண்ணும் இல்ல சார், நீங்க போங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல சார், நீங்க போங்க. யார் இவன்? அதான் ஒண்ணு இல்லங்கறல, போங்க சார். இவன் தான் மாமா மேல வண்டி ஏத்துனானா? சார் அது வந்து சார் சார் சொல்றது கேளுங்க சார். சார் 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 குடும்பத்தை நடுவுல நிறுத்திட்டியா? என்ன சார் பெரிய கேஸ் சார். சார் சொல்றத புரிஞ்சுக்கோங்க சார். சார் எவன அடிக்க வைக்காதீங்க சார். புரிஞ்சுக்கங்க சார். கேஸ் ஸ்டேஷன்ல சொல்றது ரைட் சார். சார் வேற வேற யாரு சார்? சொல்றத கேளுங்க. புரியுது சார், புரியுது. வாங்க ஐயோ ஏன் புரியாதீங்க? ஐயோ சொன்னா கேளுங்க, நிறுத்துங்க. ஐயா ஐயா சொன்னா கேளுங்க சார். ஐயா சார் 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 என் பிள்ளை தப்பு பண்ணிருக்க மாட்டேன் சார். எதுக்காக அவன் அடிக்கிறீங்க? நான் சொல்றதை கேளுங்க, தயவு பண்ணுங்க சார். சார் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் சார், தயவு பண்ணி விடுங்க சார். என் பிள்ளை ஒன்றும் பண்ணிடாதீங்க சார். டேய் வாடா, வா இந்த பக்கம் வா. டேய் உன்னை கொல்லாம விட மாட்டேன், உன்னை என்ன விட மாட்டேன். டேய் விடுவாங்க, போங்க கிளம்புங்க எல்லாரும். டேய் என்னடா இதெல்லாம்? என்னாச்சு? அந்த சிமெண்ட் கடைக்காரர் சொன்னதெல்லாம் உண்மைதானா? நீங்க ஏன்ப்பா இங்க வந்தீங்க? என்ன ஆச்சுடா, உண்மையை சொல்டா. நான் கேட்கறது பதில் சொல்லு. அதான் சிமெண்ட் கடைக்காரர் சொல்லிட்டார்ல. இதை பாருப்பா, நான் கேட்கறது உண்மையை. யாருக்காக நீ இந்த மாதிரி பழிய சுமந்துட்டு இருக்கங்கிற உண்மையை சொல்லு. ஐயோ நீங்களா எதுக்காகப்பா கற்பனை பண்ணிக்கிறீங்க? நான் தான் அந்த வண்டியை ஓட்டினேன், இடிச்சேன். வேணும்னு செய்யலப்பா, அவ்வளவுதான். மத்தபடி நான் யாருக்காகவும் பழியை ஏத்துக்கல. சரி, நீ எதுக்கு அந்த வண்டியை ஓட்டிட்டு போன? நான் ஓட்டலைன்னா சண்முகம் ஓட்டிருப்பான். அவன் ட்ரைனிங் போக வேண்டி இருந்ததுனால எதுக்கு வம்புன்னு அவனுக்கு பதிலா நான் ஓட்டினேன். என்னது எதுக்கு வம்புனா? அப்படின்னா இந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு உனக்கு முன்கூட்டியே தெரியுமா? எதுக்கு வம்புன்னு சொல்ல வரல, எதுக்கு அவனுக்கு அலைச்சல் தான் சொல்ல வந்தேன். தப்பா சொல்லிட்டேன்ப்பா. ஆரம்பத்துல இருந்தே நான் தான் ஓட்டினேன்னு தப்பா தானப்பா சொல்லிட்டு இருக்கேன். இது பார் சுப்பிரமணி, சண்முகத்தை காப்பாத்த தானே இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்க. சண்முகத்தை நான் எதுக்காகப்பா காப்பாத்தணும்? ஏன்னா அவன் தானப்பா வண்டியை ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆக்குனது. இல்லப்பா, நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன். உன்னால ஒரு உயிர் போகுதுன்னா அதை என்னால நம்ப முடியலப்பா. அதே மாதிரி தானப்பா சண்முகம், அவன் செஞ்சானு எப்படிப்பா சொல்லலாம்? சரி, அவன் செய்யறானா வேற யார் செஞ்சா சொல்லு. ஐயோ அப்பா, எத்தனை தடவை தான் நான் சொல்றது? உண்மையை நீ சொல்ற வரைக்கும். எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொன்ன, விடுங்கப்பா. கோபம் வருது, எரிச்சல் வருது, இதெல்லாம் உன் சுபாவம் இல்லையே. அப்பா, ஒரு உயிர் போன பதட்டத்துல அப்படி. சரி சரி வா போலாம். நீங்க போங்கப்பா, நான் அப்புறமா வரேன். எப்படிப்பா முடியும்? நானாவது என் பிள்ளைங்க மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ யாருமே நோகக்கூடாதுன்னு நினைக்கிறவனாச்சு. அப்படிப்பட்ட உன்னை ஒரு கொலை செஞ்சுட்டேன்னு சொல்லி பழி சொல்லி இத்தனை பேர் உன்னை அடிக்கிறாங்களே, அதை எப்படிப்பா என்னால் பார்த்துக்கிட்டு உன்னை இங்கே விட்டுட்டு போக முடியும்? வா போலாம். விடுங்கப்பா, எல்லாம் விதி. நடக்க வேண்டியது நடந்துருச்சு, அவ்வளவுதான் மனசை தேத்திக்கங்க. நீங்க போங்கப்பா.
தகப்பனை பறி கொடுத்த குடும்பம் அங்க தவிச்சிட்டு இருக்குப்பா. அதுக்கு உன்னால என்னப்பா பண்ண முடியும்? ஏதாவது பண்ண முடியாதான்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த பாருப்பா, இந்த நிலைமையில நீ அங்கே போனா மறுபடியும் அவங்க எல்லாரும் உன்னை அடிப்பாங்கப்பா. வா போலாம். அப்படியாவது அவங்க அடிக்கட்டும்பா, அதனாலயாவது அவங்களுக்கு ஆறுதல் கிடைக்கட்டும். நீங்க போங்கப்பா. இல்லப்பா, இந்த நிலைமையில நான் உன்னை இங்கே விட்டுட்டு போக மாட்டேன். நீ என் கூட வந்தாதான் எனக்கு திருப்தி. சொன்னா கேளு. வா, வீட்டுக்கு போலாம். திரும்ப வந்து அவங்க பிரச்சனை பண்ணிடுவாங்க. வா போலாம். இந்த நல்லவ மாதிரியே முகத்தை வச்சுட்டு திரிவானே ஒருத்தன். பேரத்தான் சொல்ல. யாரு? சுப்பிரமணியா? அவன்தான். யாரோ ஒரு வயசானவர் மேல வண்டி ஏத்தி கொண்டுட்டானா. வாப்பா போயிடலாம். நீ இன்னும் அங்க இருக்க? சார், அப்பா